ஸோ அந்த கொக்கைன் யூஸ் பண்ணுறவங்க நிறைய சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் டிப்ரெஷனில் இருக்கேன், அதனால தான் நான் கொக்கைன் சாப்பிட்றேன், அதுலேருந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா? எப்பவுமே வந்துட்டு சொல்கிறவங்க 1000 சாக்கு சொல்லுவாங்க. நான் வந்து இதுக்காக தான் அப்படி பண்ணேன், இதுக்காக தான் அப்படி பண்ணேன்ட்டு. ஆனால் அது வந்து ஜென்ரல் பப்ளிக் வியூவில் வந்துட்டு இது கரெக்டாக தப்பான்னு மட்டும்தான் நம்ம லா பிரகாரம் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் என்ன பண்ணுறது, எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் ஒரு கொலை பண்ணிட்டு குத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? பட் ஆனால் அது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா பெரிய தப்பாக போய் முடியுது. அந்த மாதிரி எல்லா விஷயமும், ஓகேங்களா? நான் தெரியாமல் லைட்டாக ஆசைப்பட்டுட்டேன், அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட நான் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில், அது லா பிரகாரம் தப்பு. ஓகே, ஸோ அதனால் வந்து என்ன ரீசன் வேணாலும் சொல்லலாம், பட் ஆனால் வந்து அது தப்புனா நம்ம தப்பு. சின்ன வயசில் நான் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன், எங்கள் அம்மா நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, அந்த டார்ச்சர்னால தான் நான் வந்து இப்போ பல பேரை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சைக்கோ சொல்லுவோம். அதை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? அது நீ சின்ன வயசில் டார்ச்சர் பண்ணாலும் வந்துட்டு இப்போ நீ மற்றவங்கள பண்ணுறது தப்புடான்னு சொல்லிட்டு லீகலாக நடவடிக்கை. அது மாதிரி தான் வந்துட்டு இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறவங்க வந்து எல்லாருமே காமனாக சொல்லக்கூடியது வந்து நான் டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது, கடனில் இருந்தேன், அதில் இருந்தேன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம வந்து ஏற்கக்கூடாது, அது தவறு. நீ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக இருக்க, நீ வந்து டிப்ரெஷன் என்ன ரீசனுக்கு டிப்ரெஷன், அதை போக்குறதுக்கு என்ன வழி, பாசிட்டிவாக எப்படி திங்கிங் கொண்டு வரணும், இப்படி தான் இந்த ரூட்டில் யோசிக்குமே தவிர ட்ரக்ஸ் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸே கிடையாது. அப்படி ட்ரக் எடுக்கிறவன் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அதை நம்பி சார்ந்த ஒரு வாழ்க்கையாக மாறிடும். அது ரொம்ப ஆபத்தானது. அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா, அந்த ட்ரக் இல்லாமல் நான் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது, அந்த ட்ரக் போடல இல்லைன்னா நான் வந்துட்டு என்னால் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ண முடியாது, நான் ஒரு வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அதை நம்பி நீங்கள் வாழ்கிற மாதிரி ஆகிடும். அது வந்து ரொம்ப பெரிய அடிமைதனம். ஸோ ஒரு ட்ரக் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அப்புறம் நான் அதை நினச்சா அதுலேருந்து வெளியே வந்துடுவேன், ஈஸியாக வெளியே வர முடியாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு 3 நாள் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் அடிக்டிவ். அதுதான் உங்கள் மூளை உங்களை வேணும்னு கேட்கும். புரியுதா நான் சொல்கிறது? ஒன்றும் இல்லை, ஒரு சாக்லேட்டோ இன்னொரு ஐஸ்கிரீமுக்கே யாராவது ஒருத்தர் சாப்பிட்டுன்னு போனோம்னா நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துடுது, நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. உங்கள் மூளை அதுக்கே அவ்வளோ ஈஸியாக ஏமாறுதுன்னா இதெல்லாம் மூளையை பயங்கரமாக செலவு செய்யும். அவ்வளோ மூளை செலவு செய்கிற இந்த மருந்துங்களை வந்துட்டு நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டு வெளியே வர முடியாது. அதுக்கிட்ட மாட்டி சிக்கி அது எவ்வளோ ரேட் இருந்தாலும் அது கொடுத்து கூட நீங்கள் வாங்க பார்ப்பீங்க. ஸோ வந்து எந்த விஷயங்கள் தர போதையோட இதோட போதைகள் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு அதை நம்ம யோசிக்கவே கூடாது அப்படின்றது தான் நம்மளோட பாயிண்ட்டு.